அது ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கிற வயல் நடுவுல ஒரு அழகான வீட்டுல இருந்து திட்டுற சத்தம் வெளியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் எவ்வளவு நேரம்டி? நான் எந்திரிச்ச உடனேயே எனக்கு காப்பி கொண்டு வந்து குடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? அப்பப்பா, அந்த வீடு பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு. நல்ல கிளீனா கூட்டுடி. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. எந்த பொண்ணாச்சும் 6 மணிக்கு போய் குளிப்பாங்களா? கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு குளிக்கிறது இல்லையா? இப்படி ராஜி திட்டுறது வேற யாரும் இல்ல, அதோ அங்க கூட்டிக்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணதான். அவ பேரு சாந்தி. விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வெளியில கோலம் போட்டு தன்னோட சித்திக்கு காஃபி குடுக்கறது தான் அந்த சாந்தியோட முதல் வேலையே. சாந்தி எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் தன்னோட அப்பாவோட 2வது பொண்டாட்டியான ராஜி ரொம்பவே திட்டிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ராஜியோட உண்மையான மகளான ஸ்ரீலேகாவுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சமையல் வேலைய ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் உக்காந்தா ராஜி சும்மா விட மாட்டா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ எப்படியும் ஜமீன்தார் வீட்டு பொண்ணுதானே. உங்க அம்மா போகும்போது உன்னை யான் தலையிலேயே கட்டிட்டு போயிட்டா. சி, இப்படி எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பா. ஆனா சாந்தி அத பத்தி கவலைப்படாம வீட்டு வேலை சமையல் வேலைன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் அவ சாப்பிடுவா. அம்மா, செத்து போனவங்க செத்து மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ நான் கஷ்டப்படுறத பாக்குறியா? எதுக்குமா என்ன இந்த நரகத்துல விட்டுட்டு போன? எல்லா பொட்ட பசங்களுக்கும் ராஜகுமாரன் குதிரையில வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் எப்பதான் இந்த வீட்டை விட்டு போகுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி எப்பவுமே அழுந்துகிட்டே இருப்பா. இப்படி இருக்கும்போது சாந்திக்கு ஒரு நாள் ஜுரம் வந்துச்சு. அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா. ஜுரத்தால அவ உடம்பு சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராஜி அவ முன்னாடி வந்து நின்னு இப்படி சொன்னா, என்ன எதுக்காக படுத்துக்கிட்டு இருக்க? நான் வேணா கொஞ்சம் உன் காலை அமுக்கி விடட்டுமா? நீ இப்படி படுத்துக்கிட்டா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? இப்படி சாந்திய பார்த்து கத்திக்கிட்டு இருந்தா. அத பார்த்த சாந்தி முடியாம இருந்தாலும் எந்திரிச்சு நின்னு, எனக்கு ஒண்ணுமே முடியல சித்தி, ரொம்ப ஜுரம் வந்திருக்கு, ரொம்பவே குளிருது சித்தி, தலை கூட சுத்துது சித்தி. இப்படி பேச முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே சொன்னா. ஆனா ராஜி மட்டும் அவ பேச்ச காது கொடுத்து கேட்கல. இப்ப அத பத்தி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீதான் வந்து வேலை செய்யணும், வேலை செஞ்சா எல்லாம் சரியாயிடும் வா. சாந்திய தொட்டு கூட பாக்காம தூரத்துல இருந்தே பேசி அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. சாந்திக்கு உடம்பு முடியலன்னா கூட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா. இப்படி ஒரு நாள் சாந்தி காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு தன்னோட சித்தியான ராஜிக்கு காஃபிய கொண்டு போய் குடுக்கலான்னு போனப்போ சித்திய பார்த்து சாந்தி ஆச்சரியப்பட்டா. சித்தி, என்ன சித்தி சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஸ்ரீலேகாவை பார்க்க பையன் வீட்டுல இருந்து வராங்க. சீக்கிரம் போய் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்ன்னு செஞ்சு வை. வீட்டையெல்லாம் சுத்தம் படுத்தணும். வயசுல மூத்தவ இருக்கும்போது சின்னவளுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்க வராங்கன்னு சாந்தி மனசு கஷ்டப்படன்னு கூட ராஜி யோசிக்கல. ஆனா சாந்திக்கு அத பத்தி எந்த யோசனையும் இருக்கல. சாந்தி அத பத்தி யோசிக்காம சொன்ன வேலைய செஞ்சு முடிச்சா. அதுக்கப்புறம் ஸ்ரீலேகாவுக்கு அலங்காரம் செஞ்சு விட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அபிராம் அவனோட தாய் சாவித்திரியும் வந்தாங்க. சாந்தி அவங்கள கவனிச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தா. ஊர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு சொத்து இருக்கு? பையன் என்ன வேலை செய்யறாரு? உங்க வயல்ல இருந்து எவ்வளவு வருமானம் வருது? தேங்காய் தோப்புல இருந்து எவ்வளவு வருமானம் வருது? இப்படி சொத்து பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப சாந்தி ஸ்ரீலேகாவை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சா. அதுக்கப்புறம் அவ யாருக்குமே தெரியாம அந்த பக்கம் போய் தனியா நின்னுக்கிட்டா. பலகாரம் எல்லாம் உங்களுக்கு தான் செஞ்சது, சாப்பிடுங்க. அப்படி ராஜி சொன்ன உடனே அபிராம் சாவித்ரி அத நல்லா சாப்பிட்டாங்க. சமையல் எதுவுமே செய்யலையா? பலகாரம் தான் செஞ்சது. அப்படி சொல்லி ராஜி சாந்திய பார்த்தா. ராஜி சாவித்ரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அபிராம் மட்டும் ஸ்ரீலேகாவையும் சாந்தியையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா, உனக்கு பொண்ண புடிச்சிச்சா? எனக்கு பொண்ண புடிச்சிச்சு. ஆனா இந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு. அப்படி சொல்லி சாந்திய பார்த்தான்.
எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அத கேட்ட ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனா அத அவங்க முன்னாடி காட்டாம சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க, இங்க பாருப்பா, அவ வேலைக்காரி. அது ரொம்ப நல்லா வேலை செய்யற பொண்ணு. இந்த வீட்டை இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறது பாக்கும்போது அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு தெரியுது. இந்த சமையல சாப்பிட்ட உடனே தெரிஞ்சு போச்சு அவளோட கை ருசி எப்படி இருக்கும்னு. நான் சாகுற வரைக்கும் இந்த சமையல உக்காந்து சாப்பிடுவேன். நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நொடி கூட உக்காராம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளை விட ஒரு நல்ல மனைவி எனக்கு எங்க இருந்து கிடைப்பா? இப்படி அவன் மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாமே சொல்லி முடிச்சான். ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஸ்ரீலேகா கோவத்துல எந்திரிச்சு போயிட்டா. ராஜி அம்மா, என் பையன் ரொம்ப சின்ன பையன், ஆனா அவன் ரொம்ப நல்லா பேசுறான். தன்னோட பையனை விட்டு கொடுக்காம பேசினாங்க சாவித்ரி. சாவித்ரம்மா எந்திரிச்சு சாந்தி பக்கத்துல போனாங்க. இங்க பாருமா, என்னோட வீட்டு மகாலட்சுமியா என் வீட்டுக்கு வரியா? இப்படி அன்பா கேட்ட உடனே சாந்தி அவளோட அம்மாவை சாவித்ரி ரூபத்துல பார்த்தா. அவங்க கேட்ட உடனே சரி அப்படின்னு அவங்க கூடயே கிளம்பி போயிட்டா. ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. சாவித்ரம்மா சாந்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அபிக்கும் சாவித்ரிக்கும் நல்லபடியா கல்யாணம் செஞ்சாங்க. அந்த சொத்தோட கணக்கு வழக்கு, அதே மாதிரி வீட்டோட நிர்வாகம்னு எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாங்க. அந்த வீட்ல நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீதான் இங்க மகாராணி. என்ன நடந்தாலும் உன்னை மீறி நடக்க கூடாது. அத்தை, இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்காதீங்க. எனக்கு இந்த வேலைங்க பத்தி தெரியாது. நான் வீட்லயே இருந்துகிட்டு உங்களை பொறுப்பா பாத்துக்கிறேன். இந்த வீட்டு பொறுப்பையும் எடுத்து நடத்துறது கூட உன்னோட கடமை தானம்மா. ஒரு வாட்டி செஞ்சு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு, நானே எடுத்து செஞ்சுக்கிறேன். இப்படி அவளை மகாராணி போல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்காச்சும் எந்திரிச்சு ஏதாச்சும் வேலை செஞ்சா செய்யக்கூடாதுன்னு உட்கார வைக்குவாங்க. ஏமா, எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்ச? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே? நீ எந்திரிச்சு எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் தானே? அப்படி பாசமா சொன்னாங்க. சாந்தி ரொம்ப அன்பா தன்னோட புருஷன் மாமியாருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது, சாந்தி, உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட கை சாப்பாடு சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அபிராம் சொன்ன உடனே, சாந்தி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சமைக்கிறமா. உன் சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. என்னை விட நீ ரொம்ப நல்லா சமைக்கிற. நீங்க 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டா நான் பட்ட கஷ்டத்துக்கு அதுதான் பிரதிபலம். நான் இவ்வளவு நல்லா சமைக்கிறேன்னு இதுவரைக்கும் என்ன பார்த்து யாருமே சொல்லல. நீங்க 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டா என்னோட வயிறு நிறைஞ்ச மாதிரி. இதெல்லாம் உன்னோட நல்ல குணங்கம்மா. நீ எனக்கு மருமகளா கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். இப்படி சாந்திய புகழ்றத பார்த்து சாந்திக்கு தான் பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போய் சிரிக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் சாந்தி காய்கறிய கட் பண்ணும் போது தன்னோட கையையும் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டா. அத பார்த்து அவங்க அத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. வீட்ல வேலை செய்யறவங்க தன்னோட மகன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சண்டை போட்டாங்க. அத கேட்டு சாந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் சாந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவளோட அத்தை புருஷன் 2 பேருமே அவளோட கால் தரையில படாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. தாய் கூட தன்னோட மகளை அவ்வளவு நல்லா பாத்துக்க மாட்டாங்க. சாவித்ரி அம்மா அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் சாந்தி வெளியே உக்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்து, அம்மா, இவ்வளவு நாள் நீ செத்து போயிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட மாமியார் ரூபத்துல நீதான் என் கூட இருக்க. உன்னோட அன்பு என் அத்தை ரூபத்துல எனக்கு கிடைக்குது. இந்த அதிர்ஷ்டம் எல்லா பொட்ட பசங்களுக்கும் கிடைக்காது. உன்னோட வயித்துல பிறந்ததுனால எனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. அதே மாதிரி என் வயித்துல பிறக்கிற குழந்தைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுமா. இப்படி சாந்தி சந்தோஷத்துல கண்ணீரை விட்டா. அம்மா, சாந்தி, உள்ளவாமா, பனி விழுகுது. இப்படி அன்பான அத்தையோட வார்த்தைக்கு சாந்தி சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்தா. சுபத்ரா வீட்டுக்கு ரவளி மருமகளா வந்து ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு. ஆனாலும் மருமக மேல எந்த கவலையும் சுபத்ராக்கு இருக்கல. அவளோட கவலை எல்லாம், என்னம்மா மருமகளே, மறுபடியும் என்ன அத்தை? மறுபடியும் என்னம்மா, இதுவரைக்கும் ஆனது பத்தலையா? ஐயோ அத்தை, நாங்க வேணும்னு எதுவுமே செய்யல. நீங்க வேணும்னு எதுவுமே செய்யலம்மா, ஆனா அத பாக்கும்போது எனக்கு வயிறு எரியுது. அத்தை, நான் இத குஜ்ரி வியாபாரம் செய்யறவங்களுக்கு போடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் உங்க அப்பா அம்மா இத உனக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 தடவை யோசிச்சு குடுத்திருக்கணும்.
எங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துதான் அத்தை வாங்குனாங்க. என்ன பார்த்து வாங்குனாங்களோ என்னவோ, எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நீ கல்யாணமாயி வரும்போது எடுத்துட்டு வந்தது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, ஹேர் கூலரு, டைனிங் டேபிள், பெட்டு எல்லாம் பாழாயிருக்கு. எதுவுமே வேலைக்காவாது. இப்படி அத்தை சொல்லும்போது ரவளி மருமக ஹால்ல இருக்கிற பொருட்களை பார்த்தா. பாழான ஷோகேஸ்குள்ள புதுசா இருக்கிற பொம்மைங்களை பார்த்து அவளுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனா தன்னோட அத்தை கோமா இருக்கிறது பார்த்து சிரிப்ப தடுத்துக்கிட்டா. உண்மையை சொல்லு மருமகளே, உங்க அப்பா அம்மா பழைய பர்னிச்சரை வாங்கி கொடுத்து புதுசு போல ரொம்பவே பில்டப் பண்ணாங்க. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை. எந்த பெத்தவங்களாவது தன்னோட பொண்ணோட வாழ்க்கைய நாசமாகணும்னு பாக்குவாங்களா? இங்கே சொல்றதுக்கு எதுமா இருக்கு, நீயே பாக்குறதானே? அத்தை, வேணுமனா இந்த பொருட்களை வாங்கும் போது அதுக்கு கொடுத்த பில் இருக்கு, நீங்க வேணா அத பாக்குறீங்களா? அதுங்கள உங்க அப்பா அம்மா உனக்கு காட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. எல்லா பொருட்களும் பாழாயி நம்ம கண்ணு எதிரில இருக்கும்போது இந்த பில்லு மட்டும் எதுக்கு பாக்கணும்? உங்க அப்பா அம்மாவுக்கு இத நான் காட்டணும் தான் இருக்கேன். ஆனா உங்க மாமா காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரு என்னோட நல்ல மாமனார். இப்படி ரவளி சொன்ன உடனே சுபத்ரா கோவமா பார்த்து, அப்போ நல்ல மாமனாரு, கொடுமைக்கார அத்தை, அப்படித்தானே? சுபத்ரா இப்படி சொன்ன உடனே ரவளிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல. நீங்க 2 பேரும் நல்லவங்க. அதுக்குதான் நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்திருக்கேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது புது துணி போட்டுக்கிட்ட சுபத்ரா புருஷன் மோகன் ராவ் வந்தாரு. சுபத்ரா, காலையில விடிஞ்ச உடனே உன்னோட பர்னிச்சர் சுப்பிரபாத்தத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீங்க என்ன கேட்க வேண்டாம், இத கொண்டு வந்த உங்க மருமகளை கேளுங்க. பாலான பர்னிச்சருங்களை உங்க கண்ணெதிரிலேயே வச்சுக்கிட்டு சுபத்ரா, என்னடி இது பாலா இருக்குன்னு என்ன மட்டும் கேக்குறீங்க? மருமகளே, எனக்கு சாப்பிடுறதுக்கு டிஃபன் கொண்டு வாமா, நான் சாப்பிட்டு வெளியே கிளம்பணும். சரிங்க மாமா. சொன்ன உடனே ரவளி கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சா. சமைச்சுக்கிட்டு தனக்குள்ள தானே, நீங்க நிஜமா கடவுளு மாமா. அத்தை இந்த பர்னிச்சர் பத்தி பேச்சு எடுத்த உடனே ஏதாவது ஒண்ணு சொல்லி சமைக்கணும்னு என்ன சமையல் அறைக்குள்ள அனுப்புறீங்க. இந்த மாதிரி மாமனாரு கிடைக்க நானு புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்படி யோசிச்சுக்கிட்டே ஹால்ல இருக்கிற அத்தை மாமாவை பாத்துக்கிட்டு இருந்தா. இப்படி எப்பவுமே மருமகளை கேக்குறது சரியில்லை சுபத்ரா. அப்போ பாலான பர்னிச்சரை வீட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் சரியா? மருமக அத விக்கிறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. புதுசு கொண்டு வர வரைக்கும் அத நான் விக்க விட மாட்டேன். நீ புரிஞ்சுதான் பேசுறிய சுபத்ரா? மருமக கல்யாணான புதுசுல கொண்டு வந்த பொருளுங்க அது. அது பாலாச்சி மறுபடியும் புகுந்த வீட்டுக்கு போய் கொண்டு வானா அவ எப்படி போய் கொண்டு வருவா? மருமகளை அவ வீட்டுக்கு அனுப்புனா தானாவே வர வேண்டிய பொருளுங்க வந்து சேரும். நீங்க எதுவும் பேசாம போய் டைனிங் டேபிள்ல உக்காருங்க, உங்க மருமக உங்களுக்கு டிஃபன் கொண்டு வருவா. அப்படி பேசி சுபத்ரா சமையல் அறைக்குள்ள போனா. மாமியார பேசுறது கேட்டு ரவளி அழுந்துகிட்டு இருந்தா. தன்னோட மாமியார பார்த்த உடனே கண்ணை தொடச்சுக்கிட்டா. மோகன் ராவ் வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்து இருந்தாரு. மருமகளே, உங்க மாமாவுக்கு டிஃபன் கொண்டு போ, அவரு வெளியே கிளம்பணுமா? சரிங்க அத்தை. அப்படி சொல்லி ரவளி டிஃபன் கொண்டு வந்து தன்னோட மாமனாருக்கு கொடுத்தா. மாமனார் அத திருப்தியா சாப்பிட்டு, அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு அப்படி சொல்லி வெளியே கிளம்பினாரு. இதுதான் சரியான நேரம்னு பார்த்த அத்தை ரவளி பக்கத்துல வந்து நின்னு ரவளிய திடீர்னு பிடிச்சு வெளிய தள்ளி விட்டுட்டா. அப்போ ரவளி கோவமா, அத்தை என்ன நீங்க பண்றது? நீ இப்போ உன்னோட வீட்டுக்கு போக போறேம்மா. அப்படி சொன்ன உடனே ரவளிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம, எதுக்கு அத்தை அங்க போய் மட்டும் நான் இப்போ என்ன செய்ய போறேன்? புதுசா பர்னிச்சர்ஸ கொண்டு வாமா. அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற அத்தை. நீ ஒன்னு சொல்ல வேண்டாம், அவனுக்கு நான் சொல்றேன், நீ முதல்ல கிளம்பு அப்படி சொல்லி கதவை இழுத்து சாத்திட்டா. ரவளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி
தன்னோட புகுந்த வீட்டுக்கு போனா. ராத்திரி இருட்டு ஆனதுனால ஒரு ஆட்டோவுல தன்னோட வீட்டுக்கு போனா. இப்படி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில அவளுக்கு ஒரு முனிவரு புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா. இங்க பாருமா, இதோ இங்க கொஞ்ச தூரத்துல என்னோட வீடு இருக்கு. இந்த புல்லுக்கட்டை என்னால தூக்க முடியல. நீ தயவு செஞ்சு எனக்கு இந்த புல்லுக்கட்டை என் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தேனா உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். அத கேட்ட ரவளி ஒத்துக்கிட்டா. முனிவரோட பேச்ச கேட்ட ரவளி தனக்கு நல்லதே நடக்கட்டும்னு நினைச்சு அந்த புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு அவரோட பின்னாடியே போனா. இப்படி கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அங்க முனிவர் வீடு இருந்துச்சு. புல்ல பசுமாட்டுக்கு போட்டா. அப்ப முனிவர் கொஞ்சம் புல்ல எடுத்து ரவளிக்கு கொடுத்தாரு. இந்த புல்லு எனக்கு எதுக்கு சுவாமி? இது மந்திர புல்லுமா. இந்த மாய புல்லால நீ என்ன யோசிக்கிறியோ அதையே கொடுக்கும். எப்பவுமே அது பழசாகாம புதுசாவே இருக்கும். இது உனக்கு நல்ல பயனை தரும். பயன் இல்லாதது இந்த உலகத்துல எந்த பொருளுமே இல்ல. அப்படி சொன்ன உடனே ரவளி மௌனமா அந்த புல்ல வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா. அது ரவளியோட புகுந்த வீடு. அங்க அந்த கட்டில் மேல ரவளி, அவங்க அம்மா சாவித்ரி, அவங்க அப்பா ராகவா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பா, உங்ககிட்ட அந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க சொன்னேன். அவங்க பணக்காரங்கன்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சரை வாங்கி எனக்கு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கொடுத்தீங்க. அது எல்லாமே இப்போ ரொம்ப பாழாயி இருக்குது அப்பா. எங்களால தான் தப்பு நடந்து போச்சுமா. நானும் உங்க அம்மாவும் உன் புகுந்த வீட்டுக்கு வந்து உங்க மாமியார் கால்ல விழுந்து பேசுறோம். ஆமாமா, நல்ல சம்பந்தம். இது எதுக்கு விடணும்னு சொல்லிதான் நாங்க இந்த வேலைய செஞ்சோம். இல்லனா நாங்க ஏமா அப்படி பண்றோம்? உங்க மருமக ரொம்ப நல்லவருமா. என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. அதே போல அம்மா பேச்சியும் கேட்பாரு. அம்மா பேச்சிய மீற மாட்டாரு. ரொம்ப யோசிக்காதம்மா. காலையில விடிஞ்ச உடனே நானும் உங்க அம்மாவும் உன் கூடையே வரோம். போய் இப்போ படுத்து தூங்குங்க. இப்படி சாவித்ரி ரவளி கீழே படுத்து தூங்குனாங்க. ராகவையா மெத்தல படுத்து தூங்குனாரு. இப்படி விடிஞ்ச உடனே ரவளி தன்னோட அத்தை வீட்டுக்கு போகும்போது, அப்பா நீங்க வராதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க அங்க வந்தா அவங்க உங்களை திட்டுவாங்க. அப்படி சொல்லி கிளம்பும் போது உள்ள இருந்து அவங்க அம்மா வந்து அந்த புல்ல கொண்டு வந்து அவ கையில கொடுத்தாங்க. அந்த புல்ல பார்த்த உடனே ரவளிக்கு முனிவர் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அவ அந்த புல்ல எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற பழைய மெத்த மேல கொண்டு வந்து போட்டு இப்படி சொன்னா, இந்த மெத்த புதுசு மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னா. உடனே அந்த மெத்த புல்லுல செஞ்ச புது மெத்தையா மாறிடுச்சு. புது புல் மெத்தேன்னு சந்தோஷப்பட்டாங்க. ரவளிக்கு அத பார்த்த உடனே தைரியம் வந்துச்சு. ரவளி அந்த புல்லை எடுத்துக்கிட்டு தன்னோட புருஷன் வீட்டுக்கு போனா. என்னம்மா, புது பர்னிச்சர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு புகுந்த வீட்டுக்கு போன, இப்ப வெறும் கை வீசிக்கிட்டு வந்திருக்கேன். அத்தை, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எனக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுங்க. சரி சரி, ஒரு நாள் உனக்கு கால அவகாசம் கொடுக்கறேன். இப்ப போய் வேலையை பாரு. அப்படி சொன்ன உடனே ரவளி சந்தோஷப்பட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சா. இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த புல்லை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. பாலா இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் மேல புல்ல கொண்டு வந்து வச்ச உடனே அந்த ஃப்ரிட்ஜ் புதுசான புல்லு ஃப்ரிட்ஜா மாறிடுச்சு. லைட்ட போட்டு பார்த்த உடனே ஃப்ரிட்ஜ் ஆன்ல தான் இருந்துச்சு. நல்ல வேலை தான் செஞ்சிருக்கேன். இப்போ வாஷிங் மிஷின். இப்படி வாஷிங் மிஷின் பக்கத்துல வந்து புல்ல அது மேல வச்ச உடனே வாஷிங் மிஷின் கூட புல் வாஷிங் மிஷினா மாறிடுச்சு. அது கூட நல்லாதான் வேலை செஞ்சிச்சு. இப்படி அவ கையில இருந்த புல்லு கட்ட அந்த வீட்ல இருக்கிற எல்லா பர்னிச்சர் மேலையும் வச்சா. அப்போ எல்லா பர்னிச்சருங்களும் புதுசான புல் பர்னிச்சரா மாறிடுச்சு. இப்படி அந்த முனிவர் கொடுத்த புல்லு அந்த வீட்ல இருக்கிற எல்லா பர்னிச்சர்ஸ மாத்திடுச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே அத்தையான சுபத்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இது என்னது, வீட்டுக்குள்ள எந்த பக்கம் பார்த்தாலும் புதுசான புல்லு பர்னிச்சரா மாறி இருக்கு. என்னமா பண்ண? புதுசான பர்னிச்சர் வேணும்னு நீங்க தானே அத்தை சொன்னீங்க. அதனாலதான் புதுசான புல் பர்னிச்சரை செஞ்சிருக்கேன். இது எப்பவுமே பாழாகாம புதுசாவே இருக்கும். அம்மா மருமகளே, உங்க அத்தைய கூட
புதுசா இருக்கிற அத்தையா மாத்த முடியுமா? அந்த பேச்ச கேட்டு மருமக சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி அன்னிக்கில இருந்து சுபத்ரா தன்ன மருமகளான ரவளிய கஷ்டப்படுத்தாம பாசமா பாத்துக்கிட்டு இருந்தா.